ரேஷ்மா, நீ எதுக்கு சாப்பாடு கொண்டு வர்ற? அம்மா எங்க? இல்லத்தா, அத்தை உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் இன்னைக்கு எல்லாமே சமைச்சேன். அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்ட்டு எல்லாமே பார்த்து பார்த்து நான் தான் செஞ்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு ஒன்னொன்னே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இது இவ்ளோ வெரைட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க? யாரும் உன்கிட்ட இவ்ளோ கேட்டா? என்னத்தான் நீங்க இதெல்லாம் கம்மி தான், சும்மா அப்படி சொல்லாதீங்க. ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் எழுந்திருக்கணும் சொல்லிட்டேன். ரேஷ்மா, இவ்ளோலாம் என்னால சாப்பிட முடியாது. நீ வேணா பாதியை எடுத்து வச்சுக்கோ. என்னோட பிளேட்ல உள்ளதை மட்டும் நான் காலி பண்றேன். அத்தா சாப்பிடுங்கத்தா, ஒய்யாம இப்படியே சொல்லாதீங்க. அதான் இப்படி எலும்பும் தோலுமா இருக்கீங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா பருப்பீங்க. சரி. எப்படியத்தான் இருக்கு? நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கு ரேஷ்மா. என்ன ரேஷ்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? அத்தை, ஒண்ணு விடாம எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். என்னாச்சு பாலா, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லாதாம்மா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே உனக்கு இன்னைக்கு பிடிக்கும்ட்டு ரேஷ்மா தாண்டா பார்த்து பார்த்து சமைச்சா. எதுக்குமா இவ்ளோ சமைச்சுக்கிட்டு? ஏண்டா ரேஷ்மா பார்த்து பார்த்து சமைச்சாங்கிற அவளோட அன்பை புரிஞ்சுக்காம ஏன் இதுக்குன்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா. டேய் பாலா, ஒழுங்கா சாப்பிடுடா. அத்தை, அதை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, மாமா கிட்ட பேசுங்க. பொருடி, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, கொஞ்சம் சாப்பிடட்டும், அப்புறம் பேசிக்கிடலாம். இப்போதைக்கு இதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ, டக்குன்னு எஞ்சிட்டான்னா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சண்முதா அவள் வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டாள்ல, போய் தொலையட்டும். என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அத்தை. அதுக்காக தானடி நான் இருக்கேன். ஏன்டி கவலைப்படுற? அமைதியாரு, நான் எப்போ பேசுறேனோ அப்போ பேசுவேன். அம்மா. என்ன பாலா, கூப்பிட்டியா? ஏதாவது வேணுமா இப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பெரியப்பாவை பார்த்தேன் காலையில. என்னாச்சு? ஆனந்த் கல்யாண விஷயமா ஏதாவது சொன்னாரா? இல்லம்மா. வேற என்னப்பா, வேற என்ன சொன்னாரு? இல்ல, சண்முக இருக்காள்ல. சாப்பிடுற நேரத்துல அவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. இல்லம்மா, சொல்லி முடிச்சுக்கிறேன். சண்மு அவ வீட்டுக்கே போயிட்டாளாம். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அங்க போய் எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியலையே. நானும் தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன். நீங்க ஒரு வார்த்தை அவளை மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உடனே போய் அவளை கூட்டிட்டு வந்துருவேன். என்ன அத்தா நீங்க? அத்தையை கை நீட்டி அடிச்சிருக்காங்க, அந்த உறவு உங்களுக்கு இன்னுமா வேணும்? ரேஷ்மா, நீ சும்மா இரு. நான் எங்க அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ இதுல தலையிடாத. எதுவா இருந்தாலும் உன் இஷ்டம் பாலா. நீ என்ன நினைக்கிறியோ அதையே செஞ்சுக்கோ. அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிடுறதா இருந்தாலும் நீ கூப்பிட்டுக்கோ. இல்ல என்ன அடிச்சதுனால அவ அந்த வீட்லயே இருக்கணும்னு நினைச்சாலும் நீ அப்படியே விட்டுக்கோ. இதுல நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லடா. ஏன் அத்தை இப்படி அழறீங்க? அவங்கதான் உங்க மருமகளா, நான் இல்லையா? உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் உங்க மருமகள் ஆவனா? இல்லைன்னா ஆக மாட்டேனா? அம்மா, ஏமா இப்ப அழுறீங்க? அழாதீங்கம்மா. இல்லப்பா, நீ அவ பேரை எடுத்தோன்னு எனக்கு அவ அடிச்சதுதான் ஞாபகத்துல வருது. என்ன பண்ண சொல்ற? நான் மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால அதை மறக்க முடியலையே. லேசான விஷயமா வீட்டுல நடந்துச்சு, எவ்வளவு பெரிய விஷயம், அதை என்னால மறக்க முடியுமா? அத்தை அழாதீங்க அத்தை. நீங்க அழையில அப்படியே எனக்கு மனசு கஷ்டமாகுது அத்தை. என்ன செய்யறது? ரேஷ்மா, நீ எல்லாம் என் மருமகளா வந்திருந்தனா என்னை இப்படி அழ விட்டுருப்பியா? கை நீட்டி தான் அடிச்சிருப்பியா? எங்க நான் சொல்றது அந்த பாலா கேட்டான். அவதான் வேணும் அவதான் வேணும்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீல? ஆமாத்த, நான் பாத்துட்டு தானே இருக்கேன். இனி அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேனா? அத்தை நீங்க அழாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்ன அத்தா நீங்க? அத்தை கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அவளை பத்தி பேசினாலே அத்தை டென்ஷன் ஆறாங்கன்னு தெரியும்ல. சும்மா அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அம்மாவை விட அவதான் முக்கியமா போச்சுல. எல்லா பசங்களும் இப்படிதான் இருக்கீங்க போல. ஒரு நேரம் வரையில அம்மாவை கழட்டி விட்டு உயிர் தான் வேணும்னு பெயிடுறீங்க. ரேஷ்மா, அவனை அப்படி சொல்லாதம்மா. அவன் அப்படி கிடையவே செய்யாது. நான் அவனை பெத்த அம்மா இல்லைனாலும் அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான். அந்த அளவு என் மேல பாசம் வச்சிருக்கான். அவனை போய் நீ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அட என்னத்த நீங்க இப்படி எல்லாம் இருந்தா உங்களை அளவிட்டு இருப்பாரு அவரு? அம்மா, தெரியாம கேட்டுட்டம்மா. தயவு செஞ்சு அழாதீங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம். உன் மனசுல எப்போ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சோ நீ அதை செஞ்சிரு. எனக்காக நீ எதுவுமே செய்ய வேணாம். அப்படியெல்லாம் இல்லம்மா. அவ வீட்டுக்கு போயிருக்கான்ங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன். அவ இந்த வீட்டுக்கு வரணும்லாம் நான் ஆசைப்படல. உங்களை அடிச்சதெல்லாம் நான் மறக்க முடியுமா? ஆமா, வர எப்படி மறக்க முடியும்? எங்க அம்மாவெல்லாம் யாராச்சும் இப்படி அடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, அவங்க கையை ஒடிச்சிருப்பேனா. விடு. என்னத்த விட? அவள்லாம் ஒரு ஆளு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ரேஷ்மா, இதுல தலையிடாத. உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தலையிடுறதுக்கு? அமைதியா இரு. நான் எங்க அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்க. நீ எதுக்கு இடையில வர்ற? அவங்க உங்க அம்மா மட்டும் கிடையாது, என் அத்தையும் கூட. முதல்ல அவங்க எனக்கு அம்மா, அப்புறம் தான் உனக்கு அத்தை. தேவையில்லாம என்கிட்ட வம்பு வந்துட்டே இருக்க. அமைதியா இரு. நான் ஏதாவது பேசுறேன்னா எங்க அம்மா கிட்ட தானே பேசுறேன். நீ எதுக்கு இடையில வந்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா நீங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடுறீங்க? இங்க
பாரு பாலா, நீ நினைக்கிற மாதிரி ரேஷ்மா கிடையாது. அவளை நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நீ தப்பா நினைக்கல. ஒருத்தி இந்த வீட்டுல இருந்தாள்ல, அவ உனக்கு இவளை பத்தி தப்பு தப்பா சொல்லி தந்திருக்கா. அதான் நீ மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் யார் சொல்லியும் நான் நம்பவும் மாட்டேன், யாரும் எனக்கு சொல்லியும் தரல. முதல்ல அழுறத நிப்பாட்டுங்க. நிம்மதியா உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதா? அத்தா அத்தா சாப்பிட்டு போங்கத்தா. பாலா சாப்பிட்டுட்டு போ. போயிட்டான். சண்முக கூட்டிட்டு வர போறானா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்க. பேசுற பேச்ச பாத்தில. அத்தை, எனக்கு என்னமோ எல்லாமே சரியாவே படல. நீங்க சீக்கிரமா எனக்கும் அம்மாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா எப்படி? ஏடி சும்மா இரு. நீ வேற ஏதாவது உன்னை காதுல திணிக்காத. இப்பதான் அவன் சண்முக பேச்ச எடுத்துட்டு போறான். அது கொஞ்ச நாள் ஆகும் மறக்கிறதுக்கு. அப்புறமா பாத்துக்கிடலாம். நீ நினைக்கிறது இப்போதைக்கு நடக்காது. என்னத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்க சொல்றீங்க? காரியம் ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். சும்மா அவசரப்படுறதுனால எந்த காரியமும் நடக்காது. பொறுமையா இரு. அத்தை எல்லாத்தையும் நடத்தி வைப்பேன். தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காது என்கிட்ட. அத்தை, அவர் உங்க மேல கூட கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்யுது. ஆனா என் மேலதான் சுத்தமா இல்ல அத்தை. பாசத்தை வா வா வான்னா வந்துகிட்டே இருக்குமா? என்ன மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணிடி. கொஞ்சம் அழுகு. அழவா? அதான் எனக்கு வராதுல்ல, அப்புறம் எப்படி அழவா? அதெல்லாம் வரணும். கண்ணுக்குள்ள எதையாவது ஊத்தியாச்சும் வர வைக்கணும். அழுதாதான் கொஞ்சமாச்சும் நம்புவாங்க. புரியுதா இல்லையா? என்னத்த நீங்க ஒன்னும் புரியாத மாதிரியே சொல்லிட்டு புரியுதான்னு கேக்குறீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. என்னமே செய்யுங்க. எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் நடந்தா போதும். வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை. எவடி இவ? கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சொன்னபடி கேளுங்கிறேன். அத்தானுக்கு இவ்வளோ காண சாப்பாடை கொண்டு வச்சு அம்மடை விருந்து வைக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னத்த நீங்க தானே அத்தானுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்க சொன்னீங்க. சமைச்சு தானடி வைக்க சொன்னேன். தூக்கி இங்க கொண்டு வைக்க சொன்னா? அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பாடை வச்சுக்கிட தானே செய்வேன். உன்னை யாரடி முந்திரி கொட்டை மாதிரி வர சொன்னா? அத்தை, நான் தானே என் கையால சமைச்சேன். நான் கொண்டு வந்து பரிமாறக்கூடாதா? நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ. ரேஷ்மா இவ்வளோ காலம் சமைச்சா அவளுக்கு கை வலிக்கு, கால் வலிக்கு, அப்படி வலிக்கு, இப்படி வலிக்குன்ட்டு அதை இதை சொல்லியிருப்பேன் அவகிட்ட. அவனும் நம்பியிருப்பான். உன் மேல கொஞ்சம் பாசம் வந்திருக்கும். நீ என்னன்னு பார்த்தனா ஆளா வந்து நல்ல ஜிக்கு ஜிக்குன்னு சுடிதாரையும் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடை பரிமாறுறேன். அப்ப அவன் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பாரு? நம்ம ரேஷ்மா இவ்வளோ காலம் சமைச்சு தந்திருக்காளன்னு நினைப்பாரு. ஆமா, நினைச்சிட போறான். நல்லா தானே இருக்கா, இவ்வளோ காலம் சமைச்சுன்னு நினைப்பான். கொஞ்சமாவது ஆக்ட் பண்ண கத்துக்கோடி. அத்திக்கிட்ட இருந்து இதையாவது கத்துக்கோ. அட போங்கத்த, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால ஆக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க வேற அத்தான எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா எப்படி? எல்லாம் நடக்கும் சரியா? நீ எதையும் நினைச்சுக்கிட்டே இருக்காத. பொறுமையா இரு. எது எப்ப நடக்குதோ அப்ப நான் நடத்தி வைப்பேன். எம்மள உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா, நம்பிக்கைலாம் இருக்கதான் செய்யுது. அப்பப்போ போய் இதெல்லாம் எடுத்து வை போ. அத்தை, நான் தான் சமைச்சேன். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நான் தான் வைக்கணுமா? ஆமாடி, இதுக்குன்னு வேலைக்காரி போடுவாங்களா? எடுத்துட்டு வந்து அவசரமா வச்சில அவனுக்கு. இப்போ எடுத்துட்டு போய் கிச்சனுக்குள்ள கொண்டு வைப்போ. என்னெல்லாம் பண்றேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஆனா அந்த சண்முகம் அங்க இருந்துகிட்டே அவளோட ஞாபகத்தை இவளுக்கு வர வைக்கிறா. இதுக்கு பேருதான் லவ்வோ என்னமோ. அந்த லவ் இதுக்குதான் ஏன் மேல வர மாட்டேங்கோ.